This is 11th physics, unit 8, heat and thermodynamics. So in this class we will discuss about the expansion, thermal expansion. வெப்ப நீட்சி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸஸ். இப்போ அதிகமாக நம்ம வந்து என்னென்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு உதாரணம் ஒன்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு மெட்டல் எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியில் ஹீட் கெப்பாசிட்டியில் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு தெர்மல் எக்ஸ்பென்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இஸ் எ டெண்டன்சி ஆஃப் மேட்டர் ஆஃப் சேஞ்ச் இன் ஷேப், ஏரியா ஆஃப் அண்ட் வால்யூம் டியூ டு த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஒரு வெப்பநிலையை உயர்த்துவதன் மூலமாக ஒரு பொருளுடைய வடிவத்தை ஏற்றவோ இறக்கவோ அல்லது ஏரியாவை அதிகப்படுத்தவோ அல்லது வால்யூம் பருமனை அதிகப்படுத்தவோ செய்யப்படுகின்ற வேலை தான் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. தெர்மல் நாட் இஸ் பை தெர்மல் எக்ஸ்பென்ஷன். இப்போ எல்லா ஸ்டேட்ஸ்னால் என்ன? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். இதில் எல்லா ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா when we heat give the heat to the particular solid, liquid and gases, automatically it can be change in shape, area and volume. வெப்பப்படுத்தும் போது அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சாலிடில் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ ட்ரெயின் ட்ராக்கு, பிரிட்ஜில் அந்த இரும்பு கம்பி வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ வெப்ப காலங்களில் அதிக ஹீட் இருக்கும்போது விலகும், அதாவது நீட்சி அடையும்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய கான்ட்ராக்டில் வந்து மாற்றம் ஏற்படும். அதேமாதிரி குளிர்காலத்தில் வெப்பம் குறையாக இருக்கும், சுருங்கும் அப்படின்வாங்க. ஸோ அதனால் அப்பப்போ அந்த ட்ராக்கை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கலாம். இப்போது இது வந்து சாலிடில். லிக்யூடில் பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இன்டர் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னால் மூலக்கூறுகளின் அமைப்பு, உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் அமைப்பு வந்து கம்மியாகுது அப்படின்னா அதில் கம்மியாக இருக்குது லிக்யூட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாலிட் என்பது ரொம்ப கெட்டியான ஒரு பொருள், ரொம்ப இருக்கு அதிகம். ஆனால் லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு பொருள். இப்போ லிக்யூடு பார்த்துருப்பீங்க, அதனுடைய திக்னஸ்ஸு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனுடைய தன்மையில் பார்த்தா இங்கே இப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பிணைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால அதை விட சாலிடை விட லிக்யூடுக்கு அதிக எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். கேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட இன்டர்மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கிடையாது, நெக்லிஜிபிள், அது கிடையாது, பிணைப்பே இல்லை. அதனால் என்னென்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பலூன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மெர்க்குரி. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபார் லிக்யூட், ஃபார் கேஸ், ஃபார் சாலிட் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. வெப்ப நீட்சிக்கு ஒரு உதாரணம் தருக. லிக்யூடில் ஒரு உதாரணம், கேஸில் ஒரு உதாரணம், சாலிடில் ஒன்று. சரி, இப்போ லீனியர் எக்ஸ்பென்ஷனாக எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டர் வச்சு இதனுடைய லென்த்து எல் நாட்டுன்னு சொல்கிறோம். எல் நாட்னா என்னென்னா ஒரிஜினல் லென்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லென்த்துன்னு வச்சிங்களேன், இது ஒரிஜினல் லென்த்து. இப்போ இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அது ஒரிஜினல் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீட்சி அடைஞ்சு போச்சு, அப்போது இதுதான் ஒரிஜினல் லென்த்து. இதுக்கு முன்னாடி இந்த லென்த்து நீட்சி அடைஞ்சு போச்சு, இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இதுதான் டெல் எல்லுன்னு பேர், சேஞ்ச் இன் லென்த்துன்னு பேர். இவ்வளோ தூரம் நீட்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இதனுடைய டெம்பரேச்சர் டீன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது நியூ லென்த்து எல், இது பழைய லென்த்து எல் நாட். ஸோ இதை கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் வித் ரெஸ்பெக்ட் டு எல் நாட்லேருந்து ஒரு டெல் எல், இந்த எல் நாட்லேருந்து இந்த டெல் எல் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி. ஆல்ஃபா இஸ் த கோஎஃபிஷியன்ட். ஏரியா எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னாங்க ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்குது, அது ஹீட் பண்ணுறதுனால அப்படி விரிவடையுமா. அப்போது இங்கேருந்து இப்படி விரிவடைதுன்னா இதுதான் டெல் ஏரியா, இது ஒரிஜினல் ஏரியா. அதற்கான ஈக்குவேஷன் இது. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 2 ஆல்ஃபா என்பது இதனுடைய கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட்டு வால்யூம் எக்ஸ்பென்ஷனுக்கு பாருங்கள். வால்யூம்னா வந்து கியூபாய்டு ஞாபகம் வச்சுங்க, அது கொஞ்சம் நீட்சி அடையுது. அதற்கான ஈக்குவேஷன் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். del v by v naught equal to 3 alpha delta t. இப்போ this is the coefficient கெழு. ஸோ லீனியர் எக்ஸ்பென்ஷன், ஏரியா எக்ஸ்பென்ஷன், வால்யூம் எக்ஸ்பென்ஷன். அப்போது
தொடர்ச்சியாக நீட்சி அடையுது அப்படின்னா ஹீட் பண்ண 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 நம்ம எல்லா பொருளுமே பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த வித மெட்டலாக இருக்கட்டும் ஹீட் ஆகும்போது தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் ஷேப்புன்னு மட்டும் சொல்லிங்க. அந்த ஷேப்பில் ஏரியா வந்துடும், வால்யூம் வந்துடும். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு தனியாக நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ தெர்மல் எக்ஸ்பென்ஷனாக என்ன, ஒரு ஒரு பருப்பொருளில் நம்ம வந்து ஷேப்லேயோ ஏரியாவிலையோ வால்யூம்லேயோ நம்ம டெம்பரேச்சர் கொடுத்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ சாலிடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ட்ரெயின் ட்ராக்கு. லிக்விட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், மெர்க்குரி தெர்மோமீட்டர். கேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், பலூன். ஸோ இது எல்லாமே இந்த முக்கியமானது இன்ட்ரா மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது சாலிடு, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா தட் இஸ் இது லிக்விடு, சுத்தமாக இல்லை அப்படின்னா கேஸ் மாலிகுல். ஏன்னா அது அட்ராக்ஷன் இருந்தால் தான் அந்த மாலிகுல்ஸை நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துக்கிறான் பாருங்கள். இது L0, இது டோட்டலாக L. அப்போ இதோட மொத்த அளவு என்னது, L0 ப்ளஸ் ΔL தட் இஸ் ஈக்குவல் டு L. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி ஏரியா, அது மாதிரி வால்யூம். நம்ம அதிகமாக தெர்மல் எக்ஸ்பென்ஷனில் வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ரைட், வாங்க அதனுடைய டெஃபினேஷன் பார்ப்போங்க. இது ஒன்று ஒரு 2 மார்க்கு. இது ஒரு லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஒரு 2 மார்க்கு, ஏரியா எக்ஸ்பென்ஷன் ஒரு 2 மார்க்கு, வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஒரு 2 மார்க்கு. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சர் தான், இந்த ஸ்மால் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியானா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கெல்வின்லேருந்து ஒரு 10 கெல்வின் மாற்றுறது, அவ்வளோதான். இதுதான் ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஸ்மாலஸ்ட், ரொம்ப கம்மியாக. அல்லது 1 கெல்வின் டு 2 கெல்வின் கூட வச்சுக்கோங்க. இனி ஸ்மாலஸ்ட் டெம்பரேச்சர். அப்போ ஒரு லீனியர் எக்ஸ்பென்ஷனில் வந்து சேஞ்ச் இன் லென்த் பார்க்கணும். சேஞ்ச் இன் லென்த். ஸோ அந்த சேஞ்சில் அப்போ இந்த நீளத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இந்த நீளத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் வந்து டெல் எல்லுன்னு சொல்ல போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு L0, வித் ரெஸ்பெக்ட் டு L0. ஸோ இன் சாலிட் a small change in temperature, the fractional change in length is directly proportional to the delta T, that is change in temperature. அப்போ எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் ஏற்படுதோ அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குமா, நேர்விகிதத்தில் இருக்கும்னா ΔL/L0. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் லென்த்லேருந்து இவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே இன்னும் நம்ம வெப்பப்படுத்திகிட்டே இருக்கும்போது நீட்சி அடைஞ்சிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் போய் என்ன பண்ணால் உருகிடும். ஸோ அப்போ தேர்ஃபோர் ΔL/L0 ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ΔT. இப்போ இதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டைம் போடணும், அதுதான் αL. αL இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். L வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷன், அதனுடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ இதில் αL இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். ΔL பார்த்தீங்கன்னா change in length, ΔT change in temperature, L0 இதெல்லாம் டெஃபினேஷன் எழுதணும். ஒரிஜினல் லென்த்து αL, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். ஓகே, இதனுடைய யூனிட்டு எல்லாத்துக்கும் யூனிட் நம்பர் 2 மார்க்கில் எழுதும்போது இந்த நம்ம எக்ஸ்பென்ஷனுக்கு யூனிட் எழுதணும். அதை நான் கடைசியாக கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இப்போ எழுதுகிறேன். டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின், ரெண்டு தான் ஒன்று, டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின். ஸோ இதுதான் லீனியர் எக்ஸ்பென்ஷன், இது ஒரு 2 மார்க். அடுத்து ஏரியா எக்ஸ்பென்ஷன். ஏரியா அதேமாரி ஸ்மால் temperature, change in temperature, the fractional change in area with respect to A0. A0 original length வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருதோ அதோடைய ரேஷியோ ஆஃப் a substance is directly proportional to the delta T.
அப்போ the formula equation of AGC del A by A naught is directly proportional to the delta T. இதனோட இங்கே ப்ரொபோஷனல் சிம்பிள் இருந்தாலே என்ன பண்ணோம், நம்ம ஈக்குவல் போட்டு கான்ஸ்டன்ட் டைம் போடணும். அப்போ இது பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பென்ஷன். இது என்ன, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது என்ன, ஒரிஜினல் லென்த்து, ஒரிஜினல் ஏரியா. எழுதிருக்கணும். இதனுடைய யூனிட் என்ன சொல்லலாம், டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரே யூனிட் தான். ஸோ இது ஒரு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வால்யூம் எக்ஸ்பென்ஷன். வால்யூம் எக்ஸ்பென்ஷன் அதே மாதிரி ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் del V by V naught of a substance is directly proportional to the del T. அவ்வளோதான், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி del V by V naught is directly proportional to the delta T. இதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது del V நம்ம கான்ஸ்டண்ட்டாக போகிறோம். del V is the coefficient of volume expansion. Del T na change in temperature. V naught na original volume. Original volume. So totally coefficient of volume expansion equal to del V by V naught dot delta T. So இந்த மூணு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லினியர் எக்ஸ்பென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பென்ஷன் அண்ட் வால்யூம் எக்ஸ்பென்ஷன். இது மூணுமே 1 மார்க்கில் வரும், 2 மார்க்லேயும் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்லாம் போடுவோம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் ஏரியா, லீனியர் எக்ஸ்பென்ஷன், ஏரியா எக்ஸ்பென்ஷன், வால்யூம் எக்ஸ்பென்ஷன் இஸ் 0 டிகிரி செல்சியஸ் இன்வர்ஸ் ஆர் கெல்வின் இன்வர்ஸ். செல்சியஸ் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ் கரெக்டாக தான் போட்டுருக்கேன். இப்போ டிகிரி செல்சியஸ் இன்வர்ஸ் ஆர் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு 2 மார்க். வாட் இஸ் மீன் பை தெர்மல் எக்ஸ்பென்ஷன், அதற்கான எக்ஸாம்பிள். லீனியர் எக்ஸ்பென்ஷன் என்ன, ஏரியா எக்ஸ்பென்ஷன் என்ன, வால்யூம் எக்ஸ்பென்ஷன் என்ன, அதற்கான டெஃபினேஷன். ஸோ இதை படிச்சிங்க. கிட்டத்தட்ட 1 2 3 ஒரு 4 2 மார்க்கு. சில நேரத்தில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியான்னு கேட்பாங்க. அதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ். தேங்க்யூ.